சாமி சாவி கற்ப வந்துருக்க சாமி. டேய் ஸ்டாப். இது என்ன கோயிலா சாமி சாமிங்கற? எங்கடா வந்த? சாமி பெரியவக்கு மாசுக்கு ஒரு தவக்கா நரிக்கொம்புலக்கி கொண்டு வந்து கொடுப்பேன் சாமி. அதை தான் கொண்டு வந்திருக்க சாமி. டேய் நரிக்காதடா கொம்பு. நரி நீ பாத்திருக்கியா? இல்லைங்க சாமி. நானும் பாக்கல. எத்தனை வருஷமா ஜனம் கேட்ட இதையே சொல்லி ஏமாத்துவீங்க. இது என்னடா செய்ய? இந்த லேகித்த பால்ல கலந்து சாப்பிட்டா உடம்பு சும்மா ஒரு முறுக்குங்க சாமி. அது மட்டும் இல்ல சாமி, எத்தனை வயசானாலும் வயசு புள்ள மாதிரி சாமியா. அதான் கிழவ பொம்பளை பின்னாலே சுத்துறா. அத கொண்டா, இத வச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். காசுங்க சாமி. இந்தா இது பூனை கொம்பு லேகியம். இத சாப்பிட்டா தலை கிர்ன்னு சுத்தி இங்கேயே பொத்துன்னு விழுந்துருவேன். ரெண்டுக்கு டாலி ஆயிட்டான் சாமி. நம்ம பிராடுகன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. நம்ம இந்த வீட்லயே இருக்கணும்னா ஒன்ன பால்ல கலந்து பிரியாவுக்கும் பார்ட்னருக்கும் கொடுத்து ஒண்ணு சேர்த்துட்டா நம்ம இந்த வீட்லயே பர்மனண்டா செட்டில் ஆகிடலாம். தேங்க்யூ லேகியம். தேங்க்யூமா. தேங்க்யூ ராஜா. ரெண்டு டம்ளர்ல கலக்குனா அடிமை பெண் படத்துல வர்ற மாதிரி கிளாஸ் மாறி போச்சுன்னா டேஞ்சர். எல்லாத்துலயும் கலக்குவோம். ஆனதாகட்டும். என்ன அதுக்குள்ள கை கழுவுறீங்க? உடம்ப பாத்துக்குங்க. உடம்ப பாத்துக்குங்க. அம்மா பாலுங்கோ. ராத்திரில பால் காரனா? ஏன் பகல்ல பால்கார வந்தாதான் குடிப்பீங்களாக்கோ? பால் கொண்டு வரேன். சமையல்காரங்க. ஆண்டி அவன் குளிர்ல கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்திக்கிட்டான். அவனை போய் நோண்டி எழுப்பணும். அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆண்டி என்ன நீங்க அந்நியனாவே ட்ரீட் பண்றீங்க. இது யாரு வீடு? நம்ம வீடு தானா? ஏன் பார்ட்னர்? நம்ம வீடா? என்னது திடீர்னு இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்? ஆமா பார்ட்னர், இது நம்ம வீடு, நம்ம டேபிள், நம்ம தட்டு, நம்ம பழம், நம்ம ஐட்டம். நோ, அது மட்டும் நம்ம ஐட்டம். மீதி ஐட்டத்துல நீங்க கவர் பண்ணுங்க. சரி, இந்த ஐட்டம் சாப்பிடுங்க. இந்தா சாப்பிடுங்க. நைனா சாப்பிடுமா. Yeah. என்னமோ பண்ணுது. ஓகே, செட் ஆயிருச்சு. பார்ட்னர், எனக்கு கூட ஜிவ்னு ஏறிடுச்சு. ஏறிட்டு சரிகம பதனி சனி தப்ப. தொட்டு பிரியாமல் கட்டிக்கிட்டு தருவேன் நான் லிப்ட் லிப் கிஸ். லவ் லைசன்ஸ் கிடைச்சாச்சு இனிமே சைலன்ஸ். கிடைச்சாச்சு இனிமே சைலன்ஸ். அம்மாடி நானும் எடசு ஷாக் அடிக்காதோ.
போச்சு பீட்டு அது டிண்டாம் என்றாச்சு இனி இந்த நாட்டில் நானும் ஹஸ்பண்ட் போட்டாச்சு பிரியாவும் தோளம் தொட்டு பிரியாமல் கட்டிக்கிட்டு தருவேன் நான் லிப்ட் லிப் கிஸ் லவ் லைசன்ஸ் கிடைச்சாச்சு இனிமே சைலன்ஸ் கிடைச்சாச்சு இனிமே சைலன்ஸ் நின்னு ஃபைல் கிஸ் கொடுத்தா லவ் வந்தது புது ரத்த ஓட்டம் பாயும் நீ வெல்வெட்டு நீ மேலும் கீழும் பாரு நடையெல்லாம் ஹைலைட் இனிமேலும் வேண்டாம் லேட்டு ரெடி நான் முடிச்சுட்டு பிரியா என் தோளத் தொட்டு பிரியாமல் கட்டிக்கிட்டு கருவேடு லிப் கிஸ் லவ் லைசன்ஸ் கிடைச்சாச்சு இனிமே சைலன்ஸ் பிரியாவும் தோளம் தொட்டு பிரியாமல் கட்டிக்கிட்டு தருவேன் நான் லிப் கிஸ் லவ் லைசன்ஸ் கிடைச்சாச்சு இனிமே சைலன்ஸ் கிடைச்சாச்சு இனிமே சைலன்ஸ் la 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 உங்களால மானம் போகுது எழுந்துருங்க எழுந்துருங்க உங்களை கைய மட்டும் ஒடிச்சிருக்க கூடாது குருவிக்காரி நர்ஸு வேலைக்காரி ஒருத்தி பாக்கி விடாதீங்க உங்களை வெளியிலேயே நடமாட விடக்கூடாது நல்லா லவ் பண்ணீங்கப்பா ஒரு பர்த்டே கேக் ஊட்டியில கிடைக்காதா இதுக்காக கோயம்புத்தூர் போய் ஊரையும் ஒரு சுத்தி சுத்தி இவ்வளவு பெரிய கேக் வாங்கிட்டு வந்திருக்க என்ன லவ் பாது பார்ட்னர் இது என் பிரியாவுக்கு நான் கொடுக்க போற பர்த்டே பிரசன்டேஷன் கேக்க பார்த்தே அசந்துடணும் நான் அசர மாதிரி என்ன ஒரு பார்ட்டி பிக்கப் பண்ண மாட்டேங்க அதுக்கெல்லாம் மச்சம் வேணும் பார்ட்னர் மச்சமா எண்ணிக்கிறியா எண்ணிக்க ஏன் வேலையில குளிர்ல லவ் பண்ணாம ஒண்ணும் பண்ண முடியலம்மா அதுக்கு நீ ரொம்ப ஓவரா போற ஒரே ஒரு தடவை அடக்கு. ஒரு தடவை பார்ட்னர் இந்த பார்சல கொண்டு ரூம்ல வைங்க நான் கொஞ்சம் லவ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே நீங்க போய் லவ் பண்ணுங்க அப்புறம் நான் போய் லவ் பண்றேன் நோ சாரி தட் இஸ் மை மிஸ்டேக் ஹெல்ப் பண்ற மாதிரி கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப விவரமா இருக்கானுங்க புஜ்ஜி ஹாய் டார்லிங் ஆமா எல்லாம் இப்படித்தான் ஒழுங்கு பையன் மாதிரி ஓரமா ஒதுங்கி உட்காருவீங்க அப்புறம் சடனா பக்கத்துல வந்து உட்காருவீங்க சேச்சே நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுமா நீங்க வேணா பாருங்க டக்குனு என் பக்கத்துல வந்து உட்கார போறீங்க இவ இப்படி அழுத்தி அழுத்தி சொல்றத பார்த்தா பக்கத்துல போய் உட்காரணும் போல இருக்க டிங் 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 சட்டாங் நெக்ஸ்ட் என்ன கட்டி பிடிக்க போறீங்க நோ நோ ஐ அம் எ டிசிப்ளின் பாய் பேசிக்கிட்டே கட்டி பிடிக்கத்தான் போறீங்க இதுக்கு மேலயும் கட்டி பிடிக்கலனா சந்தேகப்படுவா உங்க லிப்ஸ் துடிக்கிறத பார்த்தா ம்? அடுத்து கிஸ் பண்ண போறீங்க எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது உங்களை பத்தி எனக்கு தெரியாதா இல்ல இது ரொம்ப மீறின வேலையா இருக்கு ம். போதுமா இப்ப இது போதும்